அவர் சொன்ன கருத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? உயர் அதிகாரிகளோட பசங்க எல்லாருமே கம்பல்சரி இப்போ அரசாங்கத்துல மேல்நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தர்ல இருந்து அரசாங்கத்துல கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வரைக்கும் எல்லா மாணவர்களுமே அரசாங்க பள்ளிக்கூடங்கள்ல தான் படிச்சாகணும், வேற தனியார் பள்ளிக்கூடல படிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சரியான வார்த்தை தான் உங்களுக்கு. நம்ம பேச்சுக்காக சொல்லிட்டு போக கூடாது இல்லையா, அது நடைமுறைப்படுத்தணும் இல்லையா. நான் சொல்ற சரியான வார்த்தைகள் அது அந்த அளவுக்கு வந்துட்டு இருக்காங்க. நிச்சயமாக நம்ம கண்டிப்பா அதே மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆசிரியர்களோட பசங்க பாத்தீங்கன்னா மாநகராட்சி பள்ளியிலே அரசாங்க பள்ளியிலே படிக்கிறது இல்லை. அந்த ஆசிரியரோட பசங்க எல்லாருமே வந்துட்டுன்னா தனியார் பள்ளிக்கூடங்களை படிக்கிறாங்க. அது முக்கியமான காரணம். அது உண்மையா சொல்லி செயற்கை மூலம் பூச முடியாது கண்டிப்பாக. ஏன்னு சொன்னாக்கா ஆங்கில அறிவு கம்மிங்கிறதுக்காகவே என்ன செய்வாங்க, தனியார் பள்ளியில் சேர்ப்பாங்க. இதான் உண்மை நிலை உங்களுக்கு. ஏன்னா அங்கே எல்லாமே நல்ல இங்கிலீஷ் மீடியம் வரும்போது எல்லாமே இங்கிலீஷில் பேசக்கூடிய ஒரு நிலைமை இங்கே அது கிடையாது, மாநகராட்சியில் கிடையாது. இப்போ எல்லாம் மாறிடுச்சு. இப்போ மாறி எல்லாருக்குமே ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுத்து தனியார் பள்ளிகளை விட நல்ல ஒரு வெல் குவாலிஃபைட் டீச்சர்ஸ் இங்கே இருக்கிறாங்க. எல்லாமே நடத்துறாங்க. குழந்தைகளுக்கு ஒரு டாபிக் கொடுத்து ஒரு தலைப்பு கொடுத்து பேச சொன்னாங்க, தமிழாகட்டும் ஆங்கிலமாகட்டும் பேசக்கூடிய அளவுக்கு. இப்போ ஒரு மாணவி இலங்கைக்கு போகக்கூடிய ஒரு போட்டி ஆங்கிலத்தில் பேசி முதல் பரிசு வாங்கிட்டு இப்போ இந்த 2 மாதம் இலங்கைக்கு போகக்கூடிய அந்த வாய்ப்பு அவளுக்கு கிடைச்சிருக்குது. அந்த அளவுக்கு இப்போ அந்த ஆங்கில அறிவு நல்லா வளர்ந்துட்டு வருதுன்னு நம்ம சொல்லி நான் கலந்துருக்கேன். நிறைய ஆசிரியர்களோட குழந்தைகள் அந்த பள்ளிக்கூடத்தை படிக்கிறாங்க. இல்லை, இப்போ அதெல்லாம் காலகட்டம் இதில் மாறிடுச்சு. எல்லாருமே இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் வந்துட்டாங்க. இப்போ இனிமேல் கொண்டு சேர்க்கக்கூடிய குழந்தைங்க கண்டிப்பாக சேர்ப்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு. பில்டிங் நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு எல்லா வசதிகளையுமே செஞ்சு கொடுக்குறாங்க. இப்போ மாநகராட்சியில் எல்லா சலுகைகள் எல்லாமே வந்தனால எல்லாருமே இப்போ யோசிக்கிறாங்க. இங்கே அங்கே சேர்க்கறத விட இங்கே நம்ம சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்போ 4 மணிக்கு 3 மணிக்குன்னு ஓடுறாங்க. ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தனியார் பள்ளியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வருஷம் இருக்கக்கூடிய ஆசிரியர் அடுத்த வருஷம் இருக்கிறது கிடையாது. இங்கே அப்படி கிடையாது. உங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு ஆசிரியர் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு அனுபவம் கண்டிப்பாக இருக்கும். ஒரு பாடத்தில் கண்டிப்பாக அந்த அனுபவங்கள் இருக்கும். அதெல்லாம் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பெற்றோர்கள். நிச்சயமாக மாநகராட்சி இப்போ எங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு இதுவே பண்ண முடியல. அட்மிஷன்லாம் க்ளோஸ் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு நிரம்பி வழிது அட்மிஷன்ஸ் எல்லாமே. பல தடவை நீங்கள் விருதுகள் வாங்கியிருக்கதா கேள்விப்பட்டோம், அதை பற்றி சொல்லுங்களேன். விருதுகள் 15 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன் இந்த தமிழ் துறையில். ஒவ்வொரு வருடமும் இந்த 12ஆம் வகுப்புக்கான அந்த பொதுத்தமிழ் தேர்வில் நல்ல ஒரு தேர்ச்சி வீதம் கொடுக்கறதுனால எனக்கு மாநகராட்சி வழங்கக்கூடிய ஊக்கப்பரிசை நான் வாங்கிட்டு இருக்கேன். அது ஒன்று 15 ஆண்டுகளாக. அது ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத ஒரு பணிவோடு நான் சொல்லிக்கிறேன். 5 தமிழாசிரியர் சொல்லி சிறந்த தமிழாசிரியர்கள் சொல்லி தென்சென்னை மாவட்ட திமுக இலக்கிய அணியினர் தேர்ந்தெடுத்தாங்க. அது கலைஞர் விருது கொடுத்தாங்க. அதில் எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய விஷயம் அது. அப்புறம் சென்ற வருடம் அரிமா சங்கத்தினர் அவங்க நல்லாசிரியர் விருது வழங்கினாங்க. இந்த விருதுகள். உங்களுடைய தாய்மொழி தமிழ் தானா? மராத்தி. என்னுடைய தாய்மொழி மராத்தி. அதான் மகிழ்ச்சியான விஷயம். மராத்தி தாய்மொழியா இருந்தும் கூட தமிழ்ல தமிழாசிரியர் தமிழே முழுக்க படிச்சு அது ஆசிரியா இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதுலயும் உங்களுடைய மாணவர்கள் மாணவிகளை நீங்க முழுக்க எல்லாருமே தேர்ச்சி பெற அளவுக்கு நீங்க பண்ணிருக்கு பெரிய பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம். சாதாரணமா பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் சொல்ல முடியாது, பெரிய விஷயம். அதெல்லாம் அரசாங்க பாடத்திட்டங்கள் பத்தி கொஞ்சம் பேசுறேன். என்னன்னாக்கா இப்போ தமிழ் யாரும் எடுத்து மொழிப்பாடம் எடுத்து படிக்கிறது இல்லை. அப்புறம் தமிழ் மீடியம் படிக்கிறது. அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா பாடத்திட்டங்கள் என்னன்னா போர் அடிக்குது அல்லது ரொம்ப பழைய விஷயமா இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயம். அதை பத்தி நிறைய விமர்சனங்கள், அதை பத்தி நிறைய சினிமாக்கள், அதை பத்தி நிறைய கட்டுரைகள், அதை பத்தி நிறைய நாவல்கள்லாம் வந்துட்டு இருக்கு சமீபமா. ஏன்னா பழையமே இல்லை பசங்கள் மத்தியில் புதுசா எதையுமே ப்ராக்டிக்கலா செய்ய மாட்டாங்க, ரொம்ப தியரிட்டிக்கலா ரொம்ப பழைய விஷயங்கள் நோக்கி கொண்டு போறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதை பத்தி உங்க கருத்து என்ன? மாணவர்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு பாடத்திட்டம் இல்லை, ஆசிரியர்கள் இல்லை, ஃப்ரெண்ட்லியாகவும் அல்லது ரொம்ப இந்த காலத்துக்கு தேவையான பாடத்திட்டம் இல்லை அப்படின்ற மாதிரி மாணவர்கள் நினைக்கிறது. இந்த காலத்து பாடத்திட்டம் தான் இருக்கும். நம்ம படிச்ச மாதிரிலாம் பாடத்திட்டம் கிடையாது. அதை விட அதிகமாக தான் படிச்சுட்டு இருக்காங்க. பாடத்திட்டம் உபயோகமா இருக்கு. அவங்கெல்லாம் அவங்களுடைய எண்ணங்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே இந்த கம்ப்யூட்டர் செய்யறது மாதிரி வந்துட்டனால இலக்கியங்கள் கொஞ்சம் அடிபட்டு போச்சு. இலக்கிய பிரிவுங்கிறது கொஞ்சம் இப்போ திருக்குறள் கம்பராமாயணத்துக்கு அப்புறம் அந்த மாதிரிலாம் நூல்கள்லாம் எதுவுமே வரவே இல்லையே உங்களுக்கு. அந்த காலகட்டங்க இந்த காலகட்டங்க எல்லாம் வேகமா எல்லாமே இப்போ பெரிய கவிதை எழுதிட்டு இருந்தோம். இப்போ 2 பேர்ல ஹைக்கூ கவிதை கேட்கறாங்க. இப்போ அந்த மாதிரி காலகட்டம் இப்போ பக்கமா நாவல்கள் போயிடுச்சு. ஒரு பக்கம் அரை பக்க கதையெல்லாம் வந்துருச்சு உங்களுக்கு. அப்போ அந்த காலங்கள் மாறின
ஸ்டோரின்னு அதே மாதிரி இருக்கு. ஒரு நிமிட கதை. ஆமா, ஆமா. மாற்றத்தை எப்பவுமே நம்ம வரவேற்கிறோம். மாற்றங்கள் வந்து குற்றங்களாக வரும்பொழுது நம்ம வந்து தண்டிக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க கதை கவிதைன்னு சொன்ன இன்னொரு நீங்க நல்ல எழுத்தாளர், கதைகள் கவிதைகள் நிறைய எழுதிருக்கீங்க, நிறைய நூல்கள் படிச்சிருக்கோம். அதை பத்தி சொல்லுங்களேன், எப்படி அது? எனக்கு சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் எழுத்து மேலே ரொம்ப ஒரு ஆசை. எப்போவுமே வந்து ஒரு போட்டிகள் சொல்லும்போது நல்லா பேசுவேன். அந்த பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, இதெல்லாம் கூட கட்டுரை போட்டு நானே சொந்தமாக வந்து எழுதுவேன். சாதாரண அந்த காலத்துலேயே ஒரு 7வது 8வது படிக்கும் போதே சொந்தமாக எழுதுவேன். ஒரு 2 புத்தகம் வந்து ரெஃபர் பண்ணால் கூட நான் சொந்தமாக எழுதக்கூடிய ஒரு இது. ஏன்னா என்னுடைய தந்தை வந்து ஒரு தமிழாசிரியர். அந்த ஒரு ஜீன்ஸை இன்னும் தெரியாது எனக்கு. ஒரு கண் வந்து தாய்மொழினாக்க, இன்னொரு கண் வந்து எனக்கு வந்து தமிழ் மொழி. அந்த முகவரி கொடுத்துச்சுன்னா அந்த முகவரி வந்து அர்த்தமுள்ளதாக்குது வந்து தமிழ் மொழின்னு தான் சொல்ல முடியும் கண்டிப்பாக. அப்போது அந்த எழுத்துன்னு சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எழுத்து எதாவது சொல்கிறேன், என்னுடைய மாணவர்களுக்கே சொல்கிறது, சாதாரணமாக நீ கிறுக்குனா கூட ஒரு டைரியில் எழுது. அந்த கிறுக்கல் வந்து நாளைக்கு வந்து ஒரு பெரிய அர்த்தத்தை உனக்கு வந்து கொடுக்கும். அதை வந்து தூக்கி போட்டுறாத, பேப்பர் தூக்கி போட்டுறாத, என்னுடைய அனுபவத்தை நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு டைரி போட்டு நான் எழுதிட்டே வரேன். சாதாரணமாகவே எழுதுவேன். நான் எழுதுறது நானே ரசிச்சுப்பேன். நிச்சயமாக அது ஒரு பெரிய விஷயம் சொல்லி ரசிச்சுப்பேன். ஓரளவுக்கு ஏதோ வந்து சொல்கிற அளவுக்கு இதை எழுதிட்டுருக்கேன். அந்த மாதிரி ஒரு சிறுகதைன்னு சொல்லும்போது பாக்கியா இது போன்ற நாளிதழில் வந்து எழுதிட்டுருக்கேன். கவிதைகள்னு சொல்லும்போது முல்லைச்சரம், இனிய நந்தவனம், தமிழ் டைம்ஸு, அமுத சுரபி தான் முதல்ல என்னோட படைப்பு வந்துச்சு. எதிர்கால பவனின்னு சொல்லி ரொம்ப அழகான ஒரு கவிதை வந்து அப்போ வந்தது. அப்புறம் முடியாது தெரியாது அப்படிங்கிற ஒரு கவிதை வந்தது. கலந்துரையாடல்னு சொல்லி ஒரு கவிதை, 3 கவிதைகள் வந்தது. அதுக்கு பிறகு 10 வருடம் வந்து எழுத முடியாத ஒரு சூழ்நிலை. அதுக்கு பிறகு இப்போ வந்து எனக்கு வந்து வெளி உலகத்துக்கு வந்து நான் அறிமுகப்படுத்திக் கொண்டிருப்பவர் வந்து முல்லைச்சரம் ஆசிரியர் கலைமாமணி கவிஞர் பொன்னடியார் அவர்கள். அதற்கு பிறகு இனிய நந்தவனம், தமிழ் டைம்ஸ், இது போல் தொடர்ந்து நான் எழுதிட்டுருக்கேன். பிரபல பத்திரிகையிலே வந்து கொஞ்சம் சமுதாய கட்டுரையில் கொஞ்சம் பார்த்து எழுதுங்க, கொஞ்சம் வந்து பயன்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக கதைகளை காட்டிலும் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து கூர்மையாக வந்து நீங்கள் சொல்கிறதுனால சில விஷயங்கள்லாம் வந்து அது கொஞ்சம் பயன்படத்தக்க வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். அது செய்யலான்னு இருக்கேன். அப்புறம் வெளியீடுன்னு சொல்லும் பொழுது விரைவில் வந்து ஒரு சிறுகதை தொகுப்பு, ஒரு கவிதை தொகுப்பு, சமுதாய கட்டுரைகள், ஒரு எங்களுடைய வழியில் வந்து சரபோஜி மன்னர் வந்து திருக்குறளில் வந்து சரபோஜி மன்னர் எப்படி வந்து வருகின்றார் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு கட்டுரை தொகுப்பு, இதெல்லாம் வெளியிடணும் ரொம்ப ஒரு